இப்போ நான் தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னா, வெறுங்க 1,5 கிலோ தக்காளி நல்லா கழுவி தொடச்சிட்டு நல்ல துணியில் அரிஞ்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் அதுக்குள்ளே நடுப்புற இருந்துச்சுல்ல, அந்த காம்புக்கிட்ட அதெல்லாம் அரிஞ்சு தனியாக போட்டுட்டேன். 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் கடுகு, கொஞ்சம் உப்பு, ஒரு பிடிச்ச புடி அளவுக்கு உப்பு, எல்லாத்தையும் ஒரு 15 காஞ்ச மிளகாய் இதை போட்டு லேசாக வறுத்துக்கணும். எல்லாத்தையும் வறுத்து பொடி நுணுக்கி அதில் போடுறதுக்காக. காம்போட கிட்டு வறுத்தீங்கன்னா நெடியேறாது. வறுத்து கொட்டி நுணுக்கி அதில் போடணும். காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு, உப்பு, ஜீரகம் கொஞ்சம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுத்து போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஜீரகம் ஊறுகாய்க்கெல்லாம் எங்கள் அம்மா போடுவாங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஊறுகாய் தாளித்ததுக்கப்புறம் வலித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அந்த எண்ணெய் சட்டியிலேயே போட்டு சாதத்தை போட்டு சாப்பிடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மாதிரி செய்யணும். கல் உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கல் உப்பையும் போட்டு லேசாக வறுத்து தனியாக வச்சுக்கணும். அந்த பொடிக்கு உள்ளதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். அதை நுணுக்கிட்டு கல் உப்பையும் போட்டு அதிலே நுணுக்கி எடுத்து கொட்டிக்கலாம். தக்காளிக்கு ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். லேசாக வறுத்துக்கணும். இப்போ தக்காளி எண்ணெய் சட்டியில் வச்சு போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கணும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கிட்டக்க வதங்கணும். இதுலேயே 50 கிராம் புளி நல்லா நாரெல்லாம் இல்லாமல் தனித்தனியாக எடுத்து போட்டிருக்கேன். 50 கிராம் புளி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு. இதை ஆற விட்டு 20 நிமிஷமாக போட்டு வதக்கியிருக்கேன். இதை ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று விட்டு இறக்கி தாளிச்சுக்கலாம். நல்லா வெந்துட்டு குழைய. தக்காளி ஊறுகாய் இப்போ தாளிக்க போகிறேன். எண்ணெய் சட்டியை வச்சு ஒரு 100 நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்செண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இந்த பொடியெல்லாம் நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். தக்காளியை மிக்சியில் விட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். வதக்கி ஆறுனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அந்த பூண்டையும் அது கூடவே போட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி மிக்சியில் ஜாரில் அடித்து வச்சுட்டு நான் அதை ஊற்றிக்கிறேன். தக்காளி, புளி, இந்த பொடியும் போட்டுக்கிறேன். இதில் மிளகாய், காஞ்ச மிளகாய் 15, 25 கிராம் கடுகு, 25 கிராம் வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, ஒரு புடி உப்பு கைப்பிடியால் அதையும் இதில் போட்டுக்கிறேன். சூப்பராக இருக்கும் தக்காளி ஊறுகாய். இது மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இது வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம், தொட்டுக்கு சாப்பிட்லாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ஊறுகாய், தக்காளி ஊறுகாய் போட்டும் சாப்பிட்லாம் சாதத்துலேயே. நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் வச்சுக்கலாம். அதுக்கு மேலெல்லாம் தாங்காது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி ஊறுகாய் ரெடியாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி ஊறுகாய் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.